தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி தென்கரை கோட்டை காந்திநகர் பகுதியைச் சேர்ந்த தேவியின் மகன் தருண். இவர் கல்லையூர் பகுதியில் ராமகிருஷ்ணன் என்பவருக்கு சொந்தமான நெற்கதிர் அடைக்கும் வண்டியில் உதவியாளராக வேலையில் சேர்ந்துள்ளார். இந்நிலையில் வேலையை முடித்த பிறகு சாப்பிடுவதற்கு சாப்பாடு கேட்டபோது சாதி பெயரை சொல்லி தகாத வார்த்தையால் பேசியதால் வேலையை விட்டு செல்வதாக கூறியுள்ளார். பின்னர் தருண் ராமகிருஷ்ணனுக்கு சொந்தமான பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் அடிக்க சென்றபோது ராமகிருஷ்ணன் அவரது மகன் உள்ளிட்ட 5 பேர் கொண்ட கும்பல் தருணை தாக்கியுள்ளனர். இதுகுறித்து தருணுடன் சென்ற சிறுவன் ஒருவன் பெற்றோரிடம் தெரிவித்ததை அடுத்து ஆப்பள்ளிப்பட்டி காவல் நிலையத்தில் மனு அளிக்க சென்றபோது சிறுவனின் உறவினர்களை அவமறும் வகையில் மனுவை வாங்காமல் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க மறுப்பதாக உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே சிறுவன் மீது தாக்குதல் நடத்திய பெட்ரோல் பங்க் உரிமையாளர் ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட நபர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக 5 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். என் பையன் இங்க சென்னையில இருந்து வீட்டு கஷ்டத்துக்காக இங்க வேலைக்கு வந்தான். இங்கதான் இருந்தோம். நாங்க பொழைக்கிறதுக்காக அங்க போனோம். அங்க நான் இருக்கேன், அங்க வேலை பார்த்துட்டு இருக்கேன். என் புள்ள மட்டும் இங்க நெல்லு மிஷினுக்கு வந்து பெட்ரோல் பங்க் ஓனர் கிட்ட நெல்லு மிஷினுக்கு வேலைக்கு சேர்ந்தான். அவனை சாவ பொழைக்க அடிச்சு போட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது எனக்கு நடவடிக்கை எடுக்கணும். என் பிள்ளைக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு நாள் வண்டிக்கு போனதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி வண்டிக்கு போயிருக்கான். இப்ப வந்துட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு சொல்லிட்டு காசு கேட்டிருக்கான். சாப்பாடு வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு அவனை தராதரமா கேவலமா பேசி அவனை அடிச்சு கொலை பண்ற அளவுக்கு போயிருக்காங்க. சாப்பாடு எல்லாம் வாங்கி தர முடியாதுடா, தேவடியா பையா குறை தேவடியா பையன் எல்லாம் கேட்டிருக்காங்க. என் பையனை கேவலமா அப்பா இல்ல அம்மா இல்லன்னு சொல்லிட்டு கேவலமா பேசி கொலை பண்ண பார்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் யாரோ தகவல் சொல்லி என் அக்கா பசங்க எல்லாம் போயிட்டு காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்காங்க. இங்க அரூர் GHல அட்மிட் பண்ணிருக்காங்க. என் பிள்ளைக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும். அவனை ஜெயில புடிச்சு போடணும்.